Hello students, இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோனுடைய கண்டினியூவேஷன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம அமோனியாவுடைய ப்ரிப்ரேஷனும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தோம். இந்த வீடியோவில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் அதனுடைய ஸ்ட்ரக்சரையும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன் ஆஃப் ஹீட் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டில் நம்ம அமோனியாவை 500 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே ஹீட் பண்ணணும் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் ஆகி அதனுடைய கான்ஸ்டியூவன்ட் எலிமெண்ட்ஸை கொடுக்குது. ஸோ ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அமோனியா எவ்வளோ டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ண போகிறோம், ஹீட்டட் above 500 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த ரியாக்ஷனை ஆக்சிலரேட் பண்ணுறதுக்காக நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நிக்கல் யூஸ் பண்ணலாம் அல்லது அயன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹீட் பண்ணும் பொழுது இந்த NH3 டீகம்போஸ் ஆகி அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ் இதில் இருக்குது, நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் ஃபார்ம் பண்ணும். ஸோ நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் கம்ப்ளீட்டாகவே இது என்ன பண்ணிடுது, ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 நைட்ரஜன் இருக்குது, அதனால் இங்கே 2 2n போடுறோம். அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் எத்தனை ஆகிடுது, 2 3s are 6, இங்கே 2 தான் இருக்குது, அதனால் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 3 போட்டுக்கிறோம். ஸோ அடுத்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரியாக்ஷன் வித் ஏர் ஆர் ஆக்சிஜன். ஸோ அமோனியா பார்த்தோன்னா இது வந்துட்டு ஏர் கூட ரியாக்ட் பண்ணாது, ஏர் கூட பேர்ன் ஆகாது. ஸோ நோ ரியாக்ஷன் வித் ஏர். ஆனால் இது ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன், ஆக்சிஜன் கூட இது என்ன ஆகும், பேர்ன் ஆகும். ஸோ அமோனியா பேர்ன்ஸ் வித் ஆக்சிஜன். ஸோ இது பேர்ன் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லோ கலர் ஃப்ளேமோட தான் இது எரியும். ஸோ எரிஞ்சு நம்மளுக்கு கொடுக்குற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா நைட்ரஜன் கேஸும் வாட்டரும் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 4 அமோனியா மாலிக்யூல்ஸ் ஆக்சிஜனோட பேர்ன் ஆக போகுது. இப்போ இந்த 4 அமோனியாவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் 4 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே 2 போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹைட்ரஜன் 4 3s are 12, இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னா 2 தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு 12 வேணும்னா நம்ம இங்கே 6 போட்டுக்கிறோம். இப்போ ஆக்சிஜன் பார்க்க போகிறோம். ஆக்சிஜன் இந்த சைடு 2 இருக்குது, இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னா 6 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 3 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இதே அமோனியா இதே ஆக்சிஜன் கூட இன் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் ரியாக்ட் பண்ணும். ஸோ 4 ammonia molecule when it is burned with oxygen in presence of catalyst. ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிளாட்டினம் யூஸ் பண்ணுறோம். ஸோ கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன் நம்ம ப்ரொசீட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்கும் ப்ளஸ் வாட்டர். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணும்னா இந்த பக்கம் நைட்ரஜன் 4 இருக்குது, இங்கே எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்குது. ஸோ இங்கே 4 போட்டால் நைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடும். இப்போது ஹைட்ரஜன் பார்த்தோன்னா 4 3s are 12, இங்கே வந்து 2 தான் இருக்குது. ஸோ 6 போட்டோன்னா 12 ஆகிடும். இப்போ ஆக்சிஜன் பார்த்தோன்னா இங்கே வந்து 6, இங்கே ப்ளஸ் 4, ஸோ 10 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ பேலன்சிங்காக நம்ம எவ்வளோ போடுறோம், 5 போட்டு ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டாவது ரியாக்ஷன் அதாவது ப்ரிப்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு வந்து இது ஒரு முக்கியமான ப்ரிப்ரேஷன். இந்த ப்ரிப்ரேஷன் எங்கே நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்ட்வர்ல்ஸ் ப்ராசஸ் மூலமாக நைட்ரிக் ஆசிட் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல இந்த ரியாக்ஷனை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நைட்ரிக் ஆக்சைடு ப்ரிப்ரேஷன் இஸ் யூஸ்ட் ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் பை ஆஸ்ட்வர்ல்ஸ் ப்ராசஸ். ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. அமோனியா ஆக்ட்ஸ் ஆஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இது எதை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னா எந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக மாற்றக்கூடிய இடத்துல நம்ம எதை வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அமோனியாவை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லெட் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். ஸோ PbOன்றது ஒரு மெட்டல் ஆக்சைடு. இதில் நம்ம அமோனியா ஆட் பண்ணும் பொழுது
ஸோ இந்த மெட்டல் ஆக்சைடில் இருக்கக்கூடிய மெட்டல் நம்மளுக்கு தனியாக கிடைக்குது. ஸோ லெட்டு தனியாக வந்துடுது. அமோனியாவில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கேஸாக வெளியில் போயிடுது. ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியில் போகுது. ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு n வந்து 2 இருக்கு, இங்கே 1 தான் இருக்கு. அதனால இங்கே நம்ம என்ன போட்டுக்கலாம், 2 போட்டுக்கலாம். இப்போ ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா 2 3s are 6, இங்கே எத்தனை இருக்குன்னா 2 தான் இருக்கு. ஸோ 6க்காக நம்ம இங்கே 3 போட்டு பேலன்ஸ் பண்ணுறோம். அப்புறம் ஆக்சிஜன் பார்த்தோம்னா இங்கே 3 ஆக்சிஜன் ஆயிடுது, இங்கே எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்கு. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 3 போடுறோம். இப்போ லெட்டு பார்த்தோம்னா இங்கே 3 இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஸோ இந்த இடத்துல 3 போட்டு பேலன்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ரெடியூஸ் ஆகிருக்கிறது எது, எப்படி ரெடியூஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே லெட்டு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா லெட்டினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 0. ஸோ எலிமெண்டல் ஃபார்முக்கு போயிடு. அப்போ இந்த இடத்துல +2ல இருந்து லெட் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு, 0க்கு போயிருக்கு. ஸோ +2ல இருந்து 0க்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிடக்ஷன் நடந்திருக்கு. இப்போ அமோனியால இருக்கக்கூடிய நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் H வந்து பிளஸ், ஸோ 3 இருக்கு. அப்போ இந்த இடத்துல பேலன்ஸ் பண்றதுக்கு இதனுடைய சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3- இருக்கும். இங்க பார்த்தோம்னா நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0, எலிமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு 0. ஸோ இங்க +-3ல இருந்து இங்க என்னவா போயிருக்கு, 0க்கு போயிருக்கு. ஸோ -3ல இருந்து 0வா அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஸோ இது ஆக்சிடேஷன் நடந்ததுனால இதை நம்ம என்ன ஏஜென்ட்னு சொல்லலாம், இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இது ஆக்சிடைஸ் ஆகியிருக்கு, இது என்ன ஆயிருக்கு, ரெடியூஸ் ஆகியிருக்கு. ஸோ அமோனியா வந்துட்டு இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அடுத்தது பார்த்தோம்னா ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ். ஸோ அமோனியா ஆசிட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு அமோனியா HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்து இதை நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த அமோனியா இந்த ஆசிட்ல இருக்கக்கூடிய புரோட்டானை என்ன பண்ணுது அப்படின்னா அக்செப்ட் பண்ணுது. அக்செப்ட் பண்ணி இது என்னவா மாறும், NH4+ போயிடும். அப்போ இந்த Cl என்னவா போயிடும், Cl-. இதை நம்ம எப்படி எழுதலாம், NH4Clன்னு எழுதலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அமோனியா சல்ஃபியூரிக் ஆசிட் கூட H2SO4 கூட நம்ம ட்ரீட் பண்ணோம்னா இந்த அமோனியா என்ன பண்ணுது, இதுல இருக்கக்கூடிய புரோட்டான். ஸோ இதுல 2 H இருக்கு. ஸோ இதுல நம்ம எத்தனை அமோனியா எடுத்துக்கிறோம், 2 அமோனியா எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு அமோனியாவும் இதுல இருக்கக்கூடிய புரோட்டானை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு NH4 twice SO4 அமோனியம் சல்ஃபேட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அமோனியாவுக்கு புரோட்டான் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த டெண்டன்சி இருக்கு. அதாவது இட் ஹேஸ் அ கிரேட் அஃபினிட்டி ஃபார் புரோட்டான். எப்படி வந்து வாட்டருக்கு வந்து புரோட்டான் அக்செப்ட் பண்ற அந்த அஃபினிட்டி இருக்குதோ, புரோட்டான் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, 2 வாட்டர் மாலிக்யூல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகுது, ஒரு வாட்டர் மாலிக்யூல் இதுல இருக்கக்கூடிய இந்த H+ என்ன பண்ணும், எடுக்கும். எடுத்து இது H3O+ ஆகவும் OH- ஆகவும் மாறுது இல்லையா. அதே மாதிரி இந்த அமோனியாவும் என்ன பண்ணும், ஆசிட்ஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டானை அக்செப்ட் பண்ணுது. ஸோ இதனுடைய இந்த அஃபினிட்டி ஃபார் புரோட்டான் இந்த வாட்டர்னுடைய அஃபினிட்டியை விட எப்படி இருக்குதுன்னா அதிகமா இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போற ரியாக்ஷன் வந்து ரியாக்ஷன் வித் குளோரின் அண்ட் குளோரைட்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷன்ல அதாவது அமோனியா குளோரின் கூட ரியாக்ட் பண்ணாலும் சரி அல்லது குளோரைட்ஸோட ரியாக்ட் பண்ணாலும் சரி நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து அமோனியம் குளோரைட். ஸோ அமோனியம் குளோரைட் தான் நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்போ இந்த ரியாக்ஷன் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்ல நம்மளுக்கு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வித் எக்ஸஸ் அமோனியா. ஸோ அமோனியா எக்ஸஸாக ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ரியாக்ஷன் எப்படி ப்ரொசீட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அமோனியா ரியாக்ட்ஸ் வித் குளோரின். ரியாக்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இந்த இடத்துல நைட்ரஜன் கேஸும் HClலும் ஃபார்ம் ஆகுது. ஸோ நைட்ரஜனும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 2 நைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம 2 போட்டுக்கிறோம். அப்போ ஹைட்ரஜன் எத்தனை ஆயிடுது, 2 3s are 6, இங்கே 1 தான் இருக்கு. ஸோ 6 போடுறோம்.
குளோரின் எத்தனை இருக்குது இப்போது இங்கே 6 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 3 போட்டுக்கிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன ஆக போகுது, இங்கே ஃபார்ம் ஆன இந்த HCl. ஸோ இங்கே அதே molecule, so 6 molecules of HCl reacts with இங்கே நம்ம excess அமோனியான்னு போட்டிருக்கோம். அதனால் மீண்டும் அது எது கூட ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னா அமோனியா கூட ரியாக்ட் பண்ண போகுது. reacts with ammonia to form ammonium chloride. ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் சொல்லியாச்சு, குளோரின் கூடயோ அல்லது குளோரைடு கூட ரியாக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட் என்ன, இந்த ரியாக்ஷனில் அமோனியம் குளோரைட். ஸோ நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அமோனியம் குளோரைட் கிடைக்கும். இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல 6Cl இருக்குது, அப்போ இந்த இடத்துல ஒரு Cl தான் இருக்குது. ஸோ பேலன்சிங்காக 6 போடுறோம். இப்போ நைட்ரஜன் எத்தனை ஆயிடுது, 6 ஆயிடுது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எத்தனை போடுறோம், 6 போடுறோம். இப்போ ஹைட்ரஜன் செக் பண்ணிடுவோம். இங்கே வந்து ஒரு 6, இங்கே வந்து 6 3s are 18. ஸோ 18 + 6 வந்து எவ்வளோ 24. இங்கே 6 4s are 24 பேலன்ஸ் ஆயிடுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வித் எக்ஸஸ் குளோரின். ஸோ இப்போ வந்து ரியாக்ஷன் வந்து எக்ஸஸ் குளோரின் கூட நடக்க போகுது. ஸோ அமோனியா reacts with, ஸோ இங்கே வந்து குளோரின் வந்து அமௌண்ட் எக்ஸஸ் ஆகுது. ஸோ Cl2, ஸோ எவ்வளோ Cl2 அப்படின்னா 6 molecules ஆஃப் குளோரின் கூட அமோனியா ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற எக்ஸ்ப்ளோசிவ்க்கு பேர் நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு. இதுக்கு பேர் ஒரு நைட்ரஜன் 3 Cl இருக்கு, அதனால நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு. இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ். இது கூட நம்மளுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கறதுக்கு ஸோ 12 குளோரின் இருக்கு. ஸோ இந்த 12 குளோரினை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா இந்த இடத்துல 6 குளோரினும் இந்த இடத்துல 2 போட்டோன்னா இங்கே 6 + 6 12 ஆயிடுது. ஸோ நைட்ரஜன் இங்கே என்ன ஆகுது, 2 நைட்ரஜன் இருக்கு. இப்போ ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா 2 3s are 6, இங்கேயும் 6 பேலன்ஸ் ஆயிடுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃபார்ம் ஆன இந்த HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செகண்ட் ஸ்டெப்பில் எது கூட ரியாக்ட் பண்ணுதுன்னா அமோனியா கூட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்ம் பண்ணும், அமோனியம் குளோரைட். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அமோனியம் குளோரைடு கிடைக்குது. அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் அமைட்ஸ் அண்ட் நைட்ரைட்ஸ். ஸோ அமைடு எப்போ ஃபார்ம் ஆகும், நைட்ரைட்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ் கூட அமோனியா ரியாக்ட் பண்ணிச்சுன்னா அமைடு. அதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு நைட்ரைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு அமைட் ஃபார்மேஷன் பார்ப்போம். ஸோ ஸ்ட்ராங் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டலுக்கு நம்ம சோடியம் எடுத்துக்கலாம். சோடியம் அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சோடியம் அமைடு கிடைக்குது, NaNH2 ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 molecule ஆஃப் அமோனியா ரியாக்ட் பண்ணும். ஸோ நைட்ரஜன் வந்து 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2 போடுறோம். இப்போ சோடியம் இங்கே 2 ஆயிடுச்சு, இங்கே எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ 2 போடுறோம். இப்போ ஹைட்ரஜன் பார்த்தோன்னா 2 3s are 6, இங்கே பேலன்ஸ் ஆகுதுன்னா இங்கே 2 × 2 4 + 2 6 பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மெக்னீஷியம் எடுத்துக்கிறோம். மெக்னீஷியம் கூட நம்ம அமோனியா ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு நைட்ரைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ Mg3N2 மெக்னீஷியம் நைட்ரைடு இதுக்கு பேர் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது. ஸோ பேலன்ஸ் பண்ணோன்னா இங்கே 3Mg இருக்குது, அதனால் இங்கே 3 போடுறோம். நைட்ரஜன் இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து அதனால் நம்ம 2 போடுறோம். இப்போ ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா 2 3s are 6. ஸோ இங்கே 2 தான் இருக்குது, அதனால் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே 3 போடுறோம். ஸோ அமோனியா ஸ்ட்ராங் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அமைடையும் மற்ற மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு நைட்ரைட்ஸையும் ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ஷன் வித் மெட்டாலிக் சால்ட்ஸ். ஸோ அமோனியா பார்த்தோம் அப்படின்னா மெட்டாலிக் சால்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த மெட்டல் அயான்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸையோ அல்லது காம்ப்ளெக்ஸையோ ஃபார்ம் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம
அயன் எடுத்துக்கிறோம். ஸோ Fe3 ப்ளஸ் அயான் எடுத்துக்கிறோம். இதில் நம்ம அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது இதில் இது எப்படி இருக்கும்னா NH4 ப்ளஸ் ஆகவும் OH மைனஸ் ஆகவும் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும், இதில் இருக்கக்கூடிய இந்த OH Fe கூட சேர்ந்து ஃபெரிக் ஹைட்ராக்சைடாக மாறும். அப்போ மீதம் நம்மளுக்கு இதில் என்ன இருக்கும் அப்படின்னா NH4 ப்ளஸ் அயான் அமோனியம் அயான் ஃபார்ம் ஆகும். ஸோ பேலன்ஸ் பண்ணோம்னா இதில் 3 OH இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துல என்ன போட போகிறோம், 3 போட போகிறோம். பேலன்ஸ் ஆகிட்டு ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 NH4 இருக்கும். ஸோ இங்கே போட்டோம் அப்படின்னா 3 NH4 ப்ளஸ் ஆயிடும். அடுத்தது பார்த்தோம்னா இன்னொரு எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுக்கு நம்ம காப்பர் 2 ப்ளஸ் அயான் எடுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு காப்பர் சால்ட்டு அதில் இருக்கக்கூடிய Cu2 ப்ளஸ் அயான் கூட இந்த அமோனியா பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ண ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் CuNH3 4 டைம்ஸ் 2 ப்ளஸ் அப்படின்ற காம்ப்ளெக்ஸை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இதுக்கு பேர் டெட்ரா அமின். ஸோ NH3 அப்படின்றது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் நம்ம நேம் கொடுக்கும் பொழுது அமின் அப்படின்னு கொடுப்போம். ஸோ டெட்ரா அமைன் காப்பர் 2 அயான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த அமோனியா அப்படின்றது இட் கேன் ஆல்சோ ஆக்ட்ஸ் ஆஸ் லிகாண்ட். இட் கேன் ஆக்ட் ஆஸ் லிகாண்ட். ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் நடுவில் ஒரு கோஆர்டினேஷன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ லிகாண்ட் அப்படின்றது என்னன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த காப்பர் எது கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு, NH3 அமோனியா கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அமோனியா என்ன பண்ணும், அதாவது லிகாண்ட் அப்படின்றது ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அந்த மெட்டல் அயானுக்கு டொனேட் பண்ண போகுது. ஸோ இங்கே இந்த NH3ல நைட்ரஜன் மேலே பார்த்தோன்னா ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ பாண்டில் இன்வால்வ் ஆகாத எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரானையும் எதுக்கு கொடுக்கும் அப்படின்னா இந்த காப்பருக்கு கொடுத்து காப்பருக்கும் இந்த NH3க்கும் நடுவில் ஒரு கோஆர்டினேஷன் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ எதெல்லாம் எந்த ஸ்பீஷியஸ் எல்லாம் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை மெட்டல் ஆட்டமுக்கோ அல்லது அயானுக்கோ டொனேட் பண்ணுதோ அந்த ஸ்பீஷியஸை நம்ம லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் NH3 தான் என்னது லிகாண்ட். ஸோ அந்த மாதிரி NH3 அப்படின்றது அமோனியா அப்படின்றது நிறைய கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது லிகாண்டாக ஆக்ட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆக்வஸ் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஸோ ஆக்வஸ் காப்பர் சல்ஃபேட்னா தண்ணியில் கரைச்ச காப்பர் சல்ஃபேட். அந்த சொல்யூஷனில் நம்ம கொஞ்சம் அமோனியா ஆட் பண்ணோன்னா ஸோ அமோனியாவை ஆட் பண்ணும்பொழுது ஸோ இங்கே அமோனியா நம்ம எக்ஸஸ் எடுத்துக்கிறோம். அதிகமான அளவில் அமோனியா நம்ம ஆட் பண்ணணும்னா இந்த காப்பர் சல்ஃபேட் எப்படி இருக்கும் அப்படின்னா சொல்யூஷனில் ஆக்வஸ் சொல்யூஷனில் Cu2 ப்ளஸ் ஆகவும் SO4 2 மைனஸ் ஆகவும் இருக்கும். ஸோ இந்த அமோனியா இந்த Cu2 ப்ளஸ் அயானுக்கு என்ன பண்ண போகுது, இது கிட்ட இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ண போகுது. ஸோ டொனேட் பண்ணி நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா டெட்ராமின் காப்பர் 2 ப்ளஸ் அயான். ஸோ எத்தனை அமோனியா காப்பருக்கு வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது அப்படின்னா 4 NH3. ஸோ ஒரு NH3யும் அதில் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இது மேலே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் அதை என்ன பண்ணும் அப்படின்னா டொனேட் பண்ணி நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆன உடனே நம்மளுக்கு கலர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா டீப் ப்ளூ கலர் கிடைக்கும். ஸோ ஒரு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் நம்ம எக்ஸஸ் அமோனியா ஆட் பண்ணி அந்த சொல்யூஷன் டீப் ப்ளூ கலராக ஃபார்ம் ஆச்சுன்னா அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த காப்பர் இந்த அமோனியா கூட சேர்ந்து இந்த காம்ப்ளெக்ஸை நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த NH3 அப்படின்றது இட் ஆக்ட்ஸ் ஆஸ் லிகாண்ட். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. ஸோ அமோனியா அதனுடைய ஷேப் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பிரமிடல் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷேப் அப்படின்றது பிரமிடல்.
ஸோ ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும். நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் கூட என்ன பண்ணுது, கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. நைட்ரஜனுக்கு மேலே பாண்டில் இன்வால்வ் ஆகாத லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு பேர் இருக்குது. ஸோ 2 தனி எலக்ட்ரான், ஒரு பேர் இருக்குது. இப்போ இதில் இந்த நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இந்த ஒரு பாண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1.016 ஆம்ஸ்ட்ராங் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ NH பாண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 1.016 ஆம்ஸ்ட்ராங். அதே மாதிரி இந்த ஆங்கிள், இந்த ஒரு பாண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 107 டிகிரிஸ். பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 107 டிகிரிஸ் இருக்கு. இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஷேப் வந்து பிரமிடல் ஷேப்ல இருக்கு. ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி. இது வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் வந்து டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் கூட என்ன ஆயிடுது, இந்த கீழ் பார்ட், இந்த பார்ட் வந்து ஹைட்ரஜன் கூட வந்துடுது. இது மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த பாண்டுக்கு ஈக்குவல் ஆயிடுது. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம் அப்படின்னா அது டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர். எப்படி அந்த 4வது பாண்டை வந்து நம்ம லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு எடுத்துக்கிறோம். ஆனால் ஷேப்புன்னு சொன்னோம் அப்படின்னா அதனுடைய ஷேப்பை வந்து நம்ம பிரமிடல் ஷேப் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா அப்படின்றது இவ்வளோதான். ஸோ இதில் இந்த NH பாண்ட் டிஸ்டன்ஸும் பாண்ட் ஆங்கிளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருக்கும் இந்த அமோனியா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.